நவம்பர் 28ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 2:3. அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் என்பதே. மேற்கண்ட வசனம் கர்த்தராகிய இயேசுவால் உண்டாகும் கட்டுகளை குறிக்கிறது. சரி, கர்த்தர் தம்முடையவர்களை கட்டி வைக்கிறார் என்பது உண்மையா? இதை குறித்து சற்று தியானிக்கலாம். உலகத்தாரை சாத்தானும் அவனை சார்ந்த கூட்டத்தாரும் கட்டி வைத்திருக்கின்றன. அவைகள் பலவித பாவக்கட்டுகளாகவும் சாபக்கட்டுகளாகவும் வியாதி கட்டுகளாகவும் கட்டி வைத்து தனக்கு அடிமைப்படுத்தி வைத்துள்ளன. இப்படிப்பட்ட பிசாசின் கட்டுகளில் இருந்து விடுதலை பெற விரும்பினால் அவர்களின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வருகிற போது கர்த்தர் அவர்களை அவருடைய சத்துருக்களின் எல்லா கட்டுகளையும் நீக்கி அவைகளை நின்று அவர் விடுதலையாக்குகிறார். அதே சமயம் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாவரையும் தம்முடைய கயிறுகளால் கட்டி வைத்து பாதுகாக்கிறார். சரி, கர்த்தர் எப்படி தம்முடையவர்களை கட்டி வைக்கிறார் என்பதையும் அவர் கட்டுகிற அந்த கயிறு எப்படிப்பட்டது என்பதையும் பார்க்கலாம். பிசாசினால் உண்டான காயங்களை கட்டி கர்த்தர் குணமாக்குகிறார். சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று வேதம் கூறுகிறது. மேலும் யோபு 12:18 அவர் ராஜாக்களுடைய கட்டுகளை அவிழ்த்து அவர்கள் இடுப்புகளை கச்சை கட்டுகிறார் என்று கூறுகிறது. ராஜாக்களுடைய மேன்மைகளை மகிமைகளை இழந்து தைரியமோ நம்பிக்கையோ இல்லாதபடி சத்ருவால் கட்டி வைத்திருப்பவர்களை கர்த்தர் கட்டவிழ்த்து அவர்களை தைரியத்தினாலும் நம்பிக்கையினாலும் கட்டி அவர்கள் இழந்து போன மகிமைகளை மேன்மைகளை திரும்ப தருகிறார். சரி, கர்த்தர் கட்டுவதற்கு பயன்படுத்தும் கயிறு என்னவென்றால் ஓசியா 11:4 மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் என்று வேதம் கூறுகிறது. ஆம், கர்த்தர் தம்முடைய அன்பின் கயிறுகளாலேயே தம்முடையவர்களை கட்டி இழுக்கிறார். தேவனுடைய மகத்துவமான அன்பின் கயிறுகளை உதறி தள்ளுகிற யாவரும் தேவன் அவர்களுக்கு ஏற்படுத்திய மேன்மைகளை மகிமைகளை உதறி தள்ளி தங்கள் ஆத்துமாவிற்கே கேடுண்டாக்கி கொள்ளுகிறார்கள். நாமோ கர்த்தருடைய அன்பின் கயிறுகளுக்குள் கட்டப்பட்டவர்களாய் நித்திய ஜீவனை சுதந்தரிப்போம். ஆமேன். அல்லேலூயா.